பூமியில நிகழக்கூடிய மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள்னா அது நிலநடுக்கமும் சுனாமியும் தான். இந்த நிலநடுக்கமும் சுனாமியும் தனித்தனி டிசாஸ்டர்ஸா பார்க்கப்பட்டாலுமே இது ரெண்டுமே உருவாகிற இடம் ஒண்ணுதான், உருவாகிறதுக்கான காரணமும் ஒண்ணுதான். அதனாலதான் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு உடனே சுனாமி எச்சரிக்கையும் விடப்படுது. சோ இந்த வீடியோல நிலநடுக்கமும் சுனாமியும் எப்படி உருவாகுது, எங்க உருவாகுது, இது ரெண்டுத்துக்கும் இடையேயான தொடர்பு என்ன, அண்ட் இந்த சுனாமி வரும்போது அதுல இருந்து எப்படி பாதுகாப்பா தப்பிச்சு உயிர் பிழைக்கிறது அப்படின்றது வரைக்கும் மொத்தமா டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தான். சோ மறக்காம இப்பவே அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா கடல்ல உண்டாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலை தான் சுனாமின்னு சொல்லப்படுது. சாதாரணமா கடல்ல அலைகள் உண்டாக நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல கடல்ல எப்பவும் இருக்க மிதமான அலைகளுக்கு காரணம் காற்று. அதாவது கடலோட மேற்பரப்புல காற்று வேகமா வீசுறதால அது அலைகளை உருவாக்குது. அண்ட் அலைகள் உருவாக இன்னொரு காரணம் நிலவு. பிகாஸ் நிலவோட ஈர்ப்பு விசை நம்ம பூமியில அதிகமா இருக்கிறதாலையும் கடல் அலைகள் உண்டாகுது. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல அலைகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது சாதாரண அலைகள் உண்டாகிறதுக்கான காரணங்கள் தான். பட் சுனாமி அலைகள் உருவாகிறதுக்கான காரணங்களே வேற. கடலுக்கு அடியில ஏற்பட்ட நிலநடுக்கம், கடலுக்கு அடியில ஏற்பட்ட நிலச்சரிவு, டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வு, அண்ட் கடலுக்கு அடியில ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு, அணுகுண்டு வெடிப்பு, பனிப்பாறை சரிவு, அண்ட் ஆஸ்ட்ராய்டு, அதாவது மிகப்பெரிய விண்கல் வந்து கடல்ல விழுறது, இதெல்லாம் தான் சுனாமி அலைகள் உருவாக காரணமா அமையுது. பட் இதுல 80% சுனாமி உருவாக முக்கிய காரணமா இருக்கிறது கடலுக்கு அடியில நிகழற டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் தான். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்க்கும் சுனாமிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல இந்த பூமியோட கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி கோள வடிவிலான ஒரு முழு பாறையால உருவான ஒரு அமைப்பு கிடையாது. உள்ளுக்குள்ள பல லேயர்ஸா ஒருங்கிணைஞ்சிருக்கு. இதுல பூமியோட மேற்பகுதியை எர்த் கிரஸ்ட்னு சொல்வாங்க. இதுக்கு மேலதான் 7 கண்டங்கள், கடல் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த எர்த் கிரஸ்ட் அப்படின்றது ஒரு முழுமையான பாறையால் ஆனது கிடையாது. நிறைய பல்வேறு பகுதிகளா ஒருங்கிணைஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு தனித்தனி பகுதியும் தான் டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லப்படுது. தமிழ்ல நிலத்தகடுகள்னு சொல்வாங்க. இந்த எர்த் கிரஸ்டுக்கு கீழே மேண்டல் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். இத செமி சாலிட் லேயர்னு சொல்வாங்க. அதாவது சாலிடாவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம ஒரு விதமான பாறை குழம்பாலான ஒரு லேயர் இது. இங்க வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கும் கீழே அவுட்டர் கோரும், அதுக்கும் கீழே அதாவது பூமியோட மையத்துல இன்னர் கோரும் இருக்கும். இங்க வெப்பநிலை பல மடங்கு அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த கோர்ல அதிகப்படியான வெப்பம் இருக்குல்ல, அந்த வெப்பமானது மேண்டில தாண்டி டெக்டானிக் பிளேட்ஸ் வழியா வெளியே வர முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இதனால டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைம்லயும் நம்ம இருக்க டெக்டானிக் பிளேட் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதை நம்மளால உணரதான் முடியாது. பிகாஸ் டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது ஒரு வருஷத்துக்கே 1.4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நகரும்னு சொல்லப்படுது. அப்படி நகர்ந்துகிட்டு இருக்க இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு உராயும் போதோ இல்ல மோதும் போதோ தான் நில அதிர்வுகள் உண்டாகுது, அதாவது நிலநடுக்கங்கள் உண்டாகுது. அதே சமயம் டெக்டானிக் பிளேட்ஸோட இந்த மோதல் விளைவாதான் பூமியில நிறைய மலைகளும் எரிமலைகளுமே உருவாகி இருக்கு. உதாரணத்துக்கு இமயமலையை கூட சொல்லலாம். அதாவது சுமார் 50 மில்லியன் வருடங்களுக்கு முன் நம்ம இப்ப இருக்க இந்தியன் பிளேட் வழக்கத்தை விட வேகமா நகர்ந்து வந்து யூரேஷியன் பிளேட்டோட மோதினதால தான் இமயமலையை உருவானதா சொல்லப்படுது. சப்போஸ் இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட மோதல் கடலுக்கு அடியில நிகழும் போது அது நிலநடுக்கத்தை ஏற்படுத்துறதோட அங்க நிறைய எனர்ஜி ஜெனரேட் ஆகும். இப்படி ஜெனரேட் ஆகிற எனர்ஜி கடலோட ஆழத்திலிருந்து மேல வரப்ப அது மிகப்பெரிய கடல் அலைகளை உருவாக்கும். சப்போஸ் இந்த எனர்ஜி உருவாகிற இடம் நடுக்கடலா இருந்து அங்க ஆழம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை மேல வர எனர்ஜியை கீழே இழுக்க பார்க்கும். இப்படி கீழே இழுக்கப்படும் போது அந்த எனர்ஜி மேல போக முடியாம வெளியேற பக்கவாட்டுல, அதாவது ஹாரிசாண்டலா டிராவல் ஆகும். இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வு நடக்கும் போது அந்த எனர்ஜி வெளிப்படுற அந்த ஒரு பகுதியில எந்த ஒரு பெரிய கொந்தளிப்பும் ஏற்படாது. ஈவன் அந்த பகுதிக்கு மேல ஒரு கப்பல் இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. சின்ன அசைவுகளை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த சமயத்துல அங்க சுனாமி வர போறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. அந்த அளவுக்கு சின்ன அலையா தான் அந்த பகுதியில உண்டாகும். பட் அங்க உருவாகிற அந்த எனர்ஜி ஹாரிசாண்டலா ஹை ஸ்பீட்ல கரையை நோக்கி டிராவல் பண்ணும்போதுதான் கரைப்பகுதியில ஒரு மிகப்பெரிய பேரலையா உருவெடுத்து, அதாவது சுனாமியா உருவெடுத்து வந்து கரைப்பகுதியில் இருக்க மொத்தத்தையும் சர்வநாசம் செஞ்சிடும். இந்த சுனாமி அலைகளை உருவாக்குற எனர்ஜி அதோட வீரியத்தை பொறுத்து அலைகளோட வேகம் மணிக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணும்னு சொல்லப்படுது.
இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, கடல்ல உருவாகிற எனர்ஜில கிட்டத்தட்ட 95% எனர்ஜியை கடலை அப்சார்ப் பண்ணிக்குமா. மீதி இருக்க 5% எனர்ஜி தான் கரைப்பகுதி வரைக்கும் டிராவல் பண்ணி வருமாம். அப்படி டிராவல் பண்ற இந்த எனர்ஜி கரைப்பகுதியை நெருங்கும் போது கரைப்பகுதியில ஆழம் கம்மியா இருக்கும்ல. சோ இதனால கரையோரத்தில் இருக்க தண்ணீர் எல்லாம் மொத்தமா உள்வாங்கிக்கும். இப்படி உள்வாங்குற கடல் நீர் எல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்துதான் மிகப்பெரிய பேரலையா உருவாகி சுனாமியா வெளிப்படுது. இந்த காரணத்தால தான் சுனாமி வரத்துக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும்னு சொல்லுவாங்க. சோ நீங்களும் பீச்ல இருக்கும் போது அங்க கடல் உள்வாங்கறத பாத்தீங்கன்னா அது சுனாமி வர போறதுக்கான அறிகுறி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கும் எச்சரிக்கைப்படுத்துங்க. இந்த மாதிரி தான் 2004 சுனாமில டில்லி ஸ்மித் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பீச்சுக்கு வந்திருந்த தன்னோட ஃபேமிலியையும் அங்கிருந்த 100க்கும் அதிகமான மக்களையும் காப்பாத்திருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு தன்னோட ஜியோகிராபி கிளாஸ்ல சுனாமி வரத்துக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும் அப்படின்றத படிச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அந்த சமயத்துல கடல் உள்வாங்கின உடனே பீச்சில் இருந்த தன்னோட ஃபேமிலியையும் சுத்தி இருக்க 100க்கும் மேற்பட்ட மக்களையும் அலர்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பீச்ல இருந்தீங்கன்னா, சுனாமி வரதுக்கு முன்னாடி கடல் நீர் உள்வாங்கினதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய அலையா திரும்பி வரதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த 20 நிமிஷத்துல உங்களால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடியோ, இல்ல பக்கத்துல இருக்க உங்களோட வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டோ அங்கிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ போயிடுங்க. அப்படி உங்களால ஓட முடியல, உங்ககிட்ட எந்த வெஹிக்கிளும் இல்லாத பட்சத்துல ஒரு உயரமான பில்டிங்லயோ இல்ல ஸ்ட்ராங்கான பெரிய மரத்திலயோ ஏறிட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுனாமி வந்தப்ப இந்த மாதிரி தப்பிச்ச மக்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. இந்த 2004 வந்த சுனாமிக்கு பிறகு உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல சுனாமி வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களை அலர்ட் பண்றதுக்கும் சுனாமி வார்னிங் சென்டர்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங் சென்டர்ஸ்ல அடிக்கடி ஏற்பட்ட நிலநடுக்கத்தை மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மெஷர் பண்றதுல ஏதாவது ஒரு இடத்துல 7.5 ரிக்டர் ஸ்கேலுக்கு மேல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா உடனடியா அந்த பகுதியில சுனாமி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி சுனாமி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே மக்களுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணி மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு போவாங்க. அண்ட் சுனாமி அலை வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சுனாமி அலைகள் அப்படின்றது எப்பவுமே ஒரே ஒரு அலையோட வந்து நிக்காது. 3 இருந்து 4 அலைகள் கூட வரலாம். இதை எதுக்காக சொல்றேன்னா, ஆரம்ப காலத்துல சுனாமி பத்தி மக்களுக்கு சரியா தெரியாததால முதல் அலை வந்து கடல் உள்வாங்கின பிறகு அதை வேடிக்கை பார்க்க போனவங்க தாக்கப்பட்டு இறந்து போன கதை நிறைய இருக்கு. பொதுவா சுனாமி பொறுத்த வரைக்கும் முதல் வர அலைகளுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வர அலைகள் 2 இருந்து 3 மணி நேரம் கழிச்சு வரும்னு சொல்லப்படுது. இதுல எப்பவுமே முதல்ல வர அலையோட வேகம் மீடியம் ஸ்பீட்ல தான் இருக்கும். இந்த மீடியம் ஸ்பீட்ல வர அலை தான் அங்க இருக்க மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் பாதிக்கும். பின் அடுத்தடுத்த வர அலைகள் மிகப்பெரிய பில்டிங் அளவுக்கு உயரமா வருமாம். அதுதான் அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்துமாம். இந்த மாதிரி தான் 1952ல செவரோக்ரல்ஸ்க் அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல சுனாமி வந்திருக்கு. முதல் அலை வந்து போனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் பீச்சுக்கு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நடந்து சரியா 2 மணி நேரம் கழிச்சு முதல்ல வந்த அலையை விட 4 மடங்கு உயரமா, அதாவது கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு அடுத்தடுத்த அலைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால அந்த பகுதியில இருந்த 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. சுனாமி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்த 15,000 அப்படின்ற இறப்பு எண்ணிக்கை கம்மி தாங்க. பிகாஸ் கடந்த 100 ஆண்டுகள்ல இந்த பூமியில 120க்கும் மேற்பட்ட சுனாமிகள் வந்திருக்கு. அதுல ஒரு சில சுனாமிகள் 2 லட்சம் மக்களை கூட கொன்னு குவிச்சு சர்வநாசம் செஞ்சிருக்கு. அப்படி கடந்த 100 ஆண்டுகள்ல வந்த 120க்கும் மேற்பட்ட சுனாமிகள்ல அதிக அழிவுகளை ஏற்படுத்தின ஒரு 15 ராட்சத சுனாமிகள் பத்தியும், அது எந்தெந்த வருடங்கள்ல எந்தெந்த நாடுகளை தாக்கி இருக்கு, அந்த சுனாமி அலைகளோட உயரம் எவ்வளவு, அது ஏற்படுத்தின பாதிப்புகளும் இழப்புகளும் எவ்வளவு அப்படின்றத பத்திலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ சீக்கிரம் வேணும்னு சொல்றவங்க ஒரு லைக் பண்ணி பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.